உழைப்பாளர் தின ஸ்பெஷல் டேல இன்னைக்கு கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. அன்று சமூக வலைத்தளங்களின் மூலம் பிரபலமானவர், இன்று தமிழ் சினிமா பிரபலங்களில் ஒருவராய் மிளிர்ந்து கொண்டிருக்கும் இளம் நாயகி மிருணாளினி ரவி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் தி gorgeous and talented actress மிருணாளினி ரவி. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு லீவா இருந்திருக்கணும், பட் இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கோம். பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு ஃபீல் கொடுக்குதுல. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. நல்லா பளிச்சுன்னு ஒரு அழகான ஒரு கலர்ல. ஃபர்ஸ்ட்லி ஒரு டிப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்கின் கேர் டிப்ஸ், மேக்கப் டிப்ஸ்லாம் நீங்க நார்மலா நிறைய இடத்துல சொல்லிருப்பீங்க. நேச்சுரலா ஒரு பொலிவு வரணும்னா என்ன பண்ணணும்? நேச்சுரலான்றது நம்ம நேச்சுரலாவே இருந்தாலே பொலிவு வரும். ஒரு நார்மலா நான் ஒரு காலேஜ் போகும்போது ஃபாலோ பண்ண டிப்ஸுக்கும் இப்ப ஒரு ஆக்டரா ஆனதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்றது கம்ப்ளீட்லா எக்ஸ்ட்ரீமா டிஃப்ரெண்ட். பிகாஸ் இது வந்து நமக்கு வெளியில நம்ம ஸ்கின் என்னதுதான் வந்து பேசிக் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், இது வந்து நீட் ஆஃப் த அவர்ன்ற மாதிரி ஸ்கின்னை கிளியரா வச்சுக்கிட்டு தான் ஆகணும் கேமரா முன்னாடி இருக்கும் போது. அதனால ஆப்வியஸ்லி இப்போ வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் டாக்டர் சஜஸ்ட் பண்ற க்ரீம்ஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க சஜஸ்ட் பண்ற மெடிக்கேட்டட் ஃபேஷியலா இருக்கட்டும், ஆப்வியஸ்லி இப்போ அந்த இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாரும் சொல்ற மாதிரி தண்ணி நிறைய குடிங்க, தயிர் போட்டேன், தக்காளி போட்டேன், மஞ்சள் போட்டேன், அதெல்லாம் கிடையாது. பட் இதையும் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது நம்ம லோ பட்ஜெட்ல ட்ரை பண்ணதுல நான் அதுவும் ட்ரை பண்ணிருக்கேன். கர்ட் போடுறதா இருக்கட்டும், அந்த கடலை மாவு போடுறதா இருக்கட்டும், அப்பத்திக்கு அது போதுமா தான் இருந்தது. அப்பத்திக்கு அப்பப்போ பிம்பிள் வரும், அந்த 2 நாள் மறைஞ்சு வீட்டுல மறைஞ்சு எங்கேயும் போகாம இருந்த டைம்ஸும் இருந்திருக்கு. பட் அதுவே அழகா தான் இருந்தது. இப்ப யோசிச்சு பார்த்தா ஃபைன், அப்ப அது ஃபைன் தான். இப்ப வந்து கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போறோம், நிறைய பேரை பாக்குறோம். ஒரு ஆக்டர்னா எப்பயுமே ஷுட் பி ரெடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரான்றதுனால ஆப்வியஸ்லி ஒரு பக்கம் ஃபுட் இருக்கு, குட் ஃபுட். ரொம்ப அதுவுமே வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் சாப்பிடணும். ரொம்ப ஆயிலியா எடுத்துக்கூடாது, ஃப்ரைடா எடுத்துக்கூடாது. நான் நார்மலாக ஐ திங்க் இன்னைய டேட்ல வந்து ஐ டோன்ட் நோ, இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் யூடியூப் அண்ட் கூகுளில் வந்து எல்லாரும் அவங்கவுங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆக்டர் கிட்ட இருந்து புதுசாக சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்லை. பட் சொல்ற ஒரே விஷயம் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட நீங்க வந்து நேச்சுரலா எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க தண்ணி குடிங்க, தயிர் போடுறோம், அதெல்லாம் ஃபுல் போய் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்கின் டாக்டர் வச்சு அங்க போய் அவங்க சஜஸ்ட் பண்ற காலையில மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் மினிமலா நமக்கே தெரியும்ல, வெளியில போகும்போது சன்ஸ்கிரீன் போட்டுப்போம். அண்ட் இப்போதைய சுச்சுவேஷன்ல இந்த ஓவர் மேக்கப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமராஸ் ஆர் குட் டு கேப்சர் யுவர் மோஸ்ட் நேச்சுரல் செல்ஃப். முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய மேக்கப் போட்ட டைம் இருக்கு. ஐ திங்க் இப்ப எல்லாருமே அந்த ரொம்ப நேச்சுரல் மேக்கப் பண்றாங்க. சோ அதுதான். சோ டிப்ஸ்ன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க டாக்டர் கிட்ட போங்க, அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அதை பண்ணுங்க. நல்ல டாக்டர் கிட்ட போங்க. வந்து இந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து சினிமால சூப்பரா அழகா ஜொலிச்சிட்டு இருக்கிற நீங்க வந்துட்டு லீலா மாதிரியே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாட் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். ரோமியோ மாதிரி ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்ததா? அதுதான் நான் வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போது நான் சொன்ன விஷயம், நீங்க ஏன் கதையை திருடிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். பிகாஸ் இட் வாஸ் வெரி ட்ரூ. இப்பத்திய சுச்சுவேஷன்ல தான் எல்லாரும் வந்து சினிமாக்கு போகணும், அதனால வீடியோஸ் பண்றாங்க. பட் என் டைம்ல வந்து எனக்கு சும்மா படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில ஹீரோயின்ஸோட கேரக்டரைசேஷன்லாம் நான் பைத்தியமா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நாம எனாக்ட் பண்ணி நம்மளே பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரே ஒரு ஆசைக்காக தான் நான் டப் ஸ்மாஷ் பண்ணேன். அது எனக்கு தெரியாது, அது சினிமாவில் இருக்க பேர் பார்ப்பாங்க, அதுக்கு எனக்கு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்ன்றது சுத்தமா தெரியாத ஒரு டைம்ல எனக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் அதை பேரண்ட்ஸ் கிட்ட நான் போய் எடுத்து சொல்றதுக்கே ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயந்தேன். பிகாஸ் அவங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருந்தது. நான் சின்ன வயசுல இருந்து டான்ஸ்லாம் ஆடி இருக்கேன் காலேஜ் டைம்ல, ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல. பட் நான் ஒரு ஆக்டரா ஒரு அதோட ஆசை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. நான் ஆக்டர் ஆகணும், சினிமாவில் வரணுன்றதுலாம் நான் சொன்னதும் கிடையாது, நானுமே இமேஜின் பண்ணது கிடையாது. நம்ம லைஃப் அப்படியே போயிடும், இன்ஜினியரிங் அப்புறம் எதோ ஃபர்தர் எஜுகேஷன் ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவோம். ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் வெரி மேஜிக்கல். ஒரு மாதிரி டெஸ்டினி மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவா நம்மள வந்து கதவை தட்டி கூப்பிடுதுன்னா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நானே அசியூம்லாம் பண்ணி போய் பேசினேன். பட் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ சான்ஸ், நம்ம வந்து கேமரா முன்னாடி நீ போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இனிஷியலா.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி ஸ்லோவா கன்வின்ஸ் பண்ணி அண்ட் ஐம் ஆல்சோ வெரி எனக்கு என்னோட ஃபேமிலி சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருக்கிற ஒரு டைப். ஸோ அவங்கள வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் அகெயின்ஸ்டா போய் சினிமால வந்து அச்சீவ் பண்றது எனக்கு அப்ப ஆசையா தோணல. ஸோ ஐ வாஸ் லைக் நம்ம என்னைக்கு சினிமா போனாலும் அவங்களோட பெர்மிஷனோட போவோம் சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். அதுவே ஒரு 1.5 வருஷம் 2 years வந்து முடிஞ்சுதான் சூப்பர் டீலக்ஸ் ஹேப்பன். ஓகே. ஸோ அதனால லீலாவோட பாதி கதை வந்து என்னோட ஒரிஜினல் கதை தான். நாங்க வந்து கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கு. வெரி ட்ரூ. எஸ். ஸோ ஆக்சுவலா அப்ப அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நடிக்க வேண்டாம், தானாவே அப்படியே ரிலேட் பண்ணி நடிக்கிற மாதிரி தானே இருந்திருக்கும் கண்டிப்பா. எனக்கு நிறைய சுச்சுவேஷன்ல எனக்கு வீட்ல வாட் எவர் ஐ வென்ட் த்ரூ, எங்க அப்பா எப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்றதெல்லாம் வந்து வாஸ் வெரி ரிலேட்டபிள். பட் இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் கம்ப்ளீட்டா அப்படியே மாறிட்டாங்க, கம்ப்ளீட்டா ஃபுல்லா சப்போர்ட்டிவா மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது இப்படி ஒண்ணு நாங்க ஸ்ட்ரிக்டா இல்ல, நீ எங்க பார்த்தாலும் போய் எங்களை பத்தி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. பட் சினிமாவோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப பயந்தாங்க. தப்பா சொல்ல மாட்டேன். ஒரு அவங்களுக்கு நான் வந்து குழந்தை, இன்னொரு ஊருக்கு போறேன், இவளுக்கு நமக்கு சினிமால பேக்ரவுண்ட் கிடையாதுன்ட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு பயந்தாங்க. நான் ஒரு ரெபெலியஸா இருக்கும் போது இல்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் கரெக்டா தான் இருப்பேன் சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பார்த்து கூட இருந்து ஓகே சேஃபா இருக்கா செக்யூரா இருக்கான்றதுலாம் தே மேட் ஷோர். அண்ட் நவ் தேர் லைக் ஓகே அவளுக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா மாறிட்டாங்க. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கிளாட். அதே மாதிரி வந்து நீங்க சொன்னீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்னோட கதவை தட்டி கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம், நீங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டேரக்டர் அப்படின்றத நீங்க நல்லா திங்க் பண்ணி எங்களுக்காக சொல்ல முடியுமா? நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலா அதுல வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா ஏஆர் முருகதாஸ் சார் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் எனக்கு நான் டப் ஸ்மாஷ்லாம் பண்ண டைம்லயே பாத்தீங்கன்னா கஜினில இருக்கிற அசின், மொட்டை மாடி கல்பனா அதெல்லாம் ரொம்ப கிரேசியா இருந்துதான் நான் அதை பண்ணனே. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பண்றீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது ஐ வாஸ் லைக் ஓ மை காட், ஏதோ பெரிய அவார்டு வாங்கின ஒரு அச்சீவ்மெண்ட் அன்னைக்கு. அண்ட் தென் அப்புறம் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல என்னால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு பக்கம் வீட்டுல விட மாட்டேன்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஓகே ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இருக்கு. பட் அப்போலாம் வந்து கொஞ்சம் டென்ஸ்ட் அண்ட் என்னடா நமக்கு அப்ரிசியேஷன் வெளியில இருந்து கிடைச்சிட்டு இருக்கு, ஆனா வீட்டுல சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்களேன்ற ஒரு ஸ்டேஜ் தான் அதெல்லாம். அதே மாதிரி இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும், அது ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் வேற ஃபீல்ட் சூஸ் பண்றாங்க? நானும் அங்கதான் அதே ஃபீல்ட்ல தான் இருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் ஆறாங்க, ஆங்கர் ஆறாங்க, டைரக்டர் ஆறாங்க, கோரியோகிராஃபர் ஆறாங்க. அது ஏன் இன்ஜினியரிங் என்ன பாவம் பண்ணிச்சு அந்த டிகிரி? I think over the time, once upon a time அதாவது ஏதோ ஒரு டிகிரி படிச்சா போதும் அப்படின்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐ திங்க் அது இன்ஜினியரிங் டிகிரியா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டா போதும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு தெரியல. மேபி இன்ஜினியரிங்னு வர்றவங்க வந்து வேற எந்த ஃபீல்ட்லயும் ஐ திங்க் we're all confused. என்ன பண்ணணும் அந்த டைம்ல தெரியாதப்போ சரி டீசெண்டா இருக்கும் எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக இன்ஜினியரிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போய் பண்றோம்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹர்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சினிமாலே எஸ்பெஷலி நீங்க இன்ஜினியர் நானும் இன்ஜினியர் சொல்லும்போது காமெடியா தான் இருக்கும். எஸ் பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் குவைட் ஃபனி. நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் வந்து இப்படி சினிமா ஆர்டிஸ்டா மாறிடுறோம். பட் சம்வேர் ஐ ஃபீல் லைக் அந்த இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், பேசிக்கா எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கட்டுமே. சில பேர் சொல்றாங்கல்ல எனக்கு வந்து 15 வயசுலயே நான் சினிமாக்கு தான் போகணும்ட்டு முடிவு பண்ணிட்டு படிக்காம வந்தேன். தட்ஸ் பேட். ஏன்னா எனக்கு வந்து இன்சைட் இன்னைய வரைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் whether my films work out or not is because of my degree, is because of my even experience certificate அப்படின்னு சொல்லலாம். சினிமாக்கு சில பேர் ஃபுல்லாவே சினிமான்ட்டு நம்பி வர்றவங்கலாம் வந்து ஈஸியா ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலன்னா பிளான் பிஏ இல்லாம அவங்க டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஐயோ போயிடுச்சு சுத்தமா, இதுதான் நான் நம்பி வந்தேன், இதுதான் என் லைஃப் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அவங்களுக்குலாம் நான் இந்த ஜெனரேஷனுக்கு அட்வைஸ் பண்ற ஒரே விஷயம், ஏதாவது ஒரு டிகிரி படிங்க, இன்ஜினியரோ ஏதோ ஒன்று, ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டிகிரி. இட் வில் சம்வேர் ஹெல்ப் யூ ஃபார் ஒன் கான்ஃபிடென்ஸ். நமக்கு சினிமா ஒர்க் அவுட் ஆகலைன்னா யூ கேன் பி சூப்பர் டேலண்டட். நீங்க சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்களோட நடிப்போட யூனோ மோல்டிங்க.
பட் இந்த பேசிக் சிம்பிள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட சொல்றேன், சம்வேர் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் அ விமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நம்ம சினிமாக்கு வந்துட்டா நம்ம ஒருத்தவங்கள ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே தெரியும் நான் திருப்பி போய் எனக்கு ஐ ஹாவ் அ பேக்கப், எனக்கு அந்த திமிர் எப்பயுமே இருக்கும். பட் எதுவுமே பேக்கப் இல்லாதவங்க வந்து ஏங்கிக்கிட்டு நமக்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான்ட்டு எல்லார்கிட்டயும் போய் பேசுறது வந்து இட்ஸ் வர்ஸ்ட் சிச்சுவேஷன் டு புட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ விமன். அதனால எப்பயுமே அந்த கெத்தாவே இருக்கிறதுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்னைக்கும் ரிக்ரெட் பண்ணதில்லை. இட் இஸ் ஆல்வேஸ் பீன் மை பேக்கப். ஒரு கான்ஃபிடென்ஸ் டு மீட் பீப்புள் பேசுறதா இருக்கட்டும், இட்ஸ் ஆல்வேஸ் பின் லைக் தட். கண்டிப்பா ரொம்ப ஒரு அழகா சூப்பரான சொன்னீங்க. விஷயம் வந்து அழகா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த ஸ்டோரி சூஸ் பண்றது அப்படின்றது நீங்க எப்படி பண்றீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நாங்க வந்து படம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேர்ல வந்துட்டு சும்மா வந்து பண்றவங்களும் நிறைய பேர் நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இது கரெக்டான கதை, இது வந்து ஸ்க்ரீனுக்கு வரும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எப்படி சூஸ் பண்றீங்க? மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்ப்பேன்னா, அந்த கேரக்டர் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடிட்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கிரிப்ட்ல ஏதாவது திருப்பம் வருமா, இல்லைன்னா இஸ் த ஃப்ளோ ஸ்டில் கோயிங் டு பி த சேம், இந்த கேரக்டர் இந்த படத்துல இல்லைனாலும் இந்த படம் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கும்ன்றதை நான் பார்ப்பேன். நம்பர் 2, அந்த பர்டிகுலர் கொடுத்த சீக்வென்ஸ்ல நம்மனால எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நான் தெளிவா இருப்பேன். பிகாஸ் ஒரு படத்துல வந்து நீங்க அந்த படத்துல நீங்க இருந்தீங்களா அப்படின்ட்டு யாரும் என்ன கேட்டக்கூடாது. நாமளே கொஞ்சம் கொஞ்சமா வரோம். ஸோ சின்ன ரோலா இருந்தா கூட இப்ப சூப்பர் டீலக்ஸ்லயே வந்து வெரி ஸ்மால் சின்ன கேமியோ தான். பட் இருந்தாலும் ஏலியன் சொன்னா எல்லாருக்குமே தெரியும், ஓகே நீங்க அந்த ஏலியன் ரோல் பண்ணீங்கன்றது தே வில் நோ. ஸோ அந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஐ பர்டிகுலர்லி சூஸ். ஏன்னா சில படங்கள் வரும், படம் ஃபுல்லா டிராவல் ஆகுற மாதிரி ரோல் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனா இட் வில் ஹாவ் நத்திங் டு கான்ட்ரிபியூட். அது மாத்திரம் சும்மா அப்படியே சைட்ல வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பண்ண பிடிக்காது. சில பேர் விமன் ஓரியன்டட் சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வருவாங்க, 3 hours நீங்க தான் படத்துல இருப்பீங்க சொல்லிட்டு ஏதோ எடுத்துட்டு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனோட ரைட்டிங்கே ஒழுங்கா பெருசா ஒன்றும் ஓகே என்ன சொல்ல வராங்க, எதுக்காக இவங்க 3 hours இருக்காங்கன்றதுக்கு ஒரு மீனிங் இல்லைன்னா நான் அது பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு 5 minutes இருந்தாலே எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்றதுக்கு இடம் இருக்கான்றத நான் ரொம்ப பர்டிகுலரா பார்ப்பேன். மற்றபடி ஸ்கிரிப்ட்ல வந்து நானுமே செலெக்ஷன்ஸ் கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுலாம் வந்து இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரேம்ல எப்படி இருக்கும், எந்த எமோஷன் நமக்கு நடிக்க வரலன்றதுலாம் நான் இப்பதான் கத்துக்கிறேன். பிகாஸ் லைக் ஐ செட், என்னோட சாய்ஸ் ஆஃப் இதுதான் என் கெரியர்ன்றது ரொம்ப லேட்டா தான் என்னோட லைஃப்ல ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு வந்து ஓகே சினிமால ட்ரை பண்ணலான்றது தோணுச்சு. பிகாஸ் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பேக் ஃப்ரம் அவங்களோட சின்ன வயசுல இருந்தே அவங்க முடிவு பண்ணி வச்சு அதுக்கான ஒரு க்ரூமிங் ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் ஓகே சினிமாவா ஓகே, அதுக்கப்புறம் உள்ளார வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு இப்பதான் ஓகே கொஞ்சம் தெளிவா இருக்கேன்ட்டு நான் நம்புறேன். ஸோ இட்ஸ் ஸ்டில் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபெயிலிங். ஐ லவ் டு ஃபெயில். எனக்கு ஒரு வாட்டியும் ஒன்லி when I'm failing I'm trying to அப்போ இதோட பெட்டரா என்ன பண்ணலான்னு எடுத்தோடனே நான் சூப்பரா சக்சஸ்க்கு போயிட்டேன்னா அது ரொம்ப ஒரு பயமான ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்களே அங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க, அதை எப்படி பீட் பண்றதுன்னு ஒரு காம்படிட்டிவான ஒரு டாக்ஸிக் ஃபீலிங் தான் இருக்குமே தவிர திஸ் இஸ் மச் பெட்டர். தப்பு பண்ணிட்டு ஓகே எப்படி பெட்டர் ஆகலாம், தட் இஸ் மச் எனக்கு ஐ திங்க் இட்ஸ் இன் a good situation for me. இந்த டிக்டாக் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து நீங்க நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்திருந்தீங்க, பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டும் இருந்ததுல. சோ அப்ப வந்து இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணும்போது நம்மளும் ஓகே நடிச்சோன்னா இஃப் அட் ஆல் சினிமாக்கு நம்மளும் என்டர் ஆனோம்னா இந்த ஹீரோயின் மாதிரி நமக்கு ஒரு பேர் வரணும்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சா? நீங்க அப்படி இருக்கீங்க தெரியுமா மேம்? அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அவங்க வந்து கல்யாணம் பண்ணி செட் ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு பார்த்தா நீங்க வந்த மாதிரியா எனக்கு புரியலையே. தெரியல, நான் சொன்னதுனால நீங்க சொல்றீங்க. இல்ல சீரியஸாவே வந்து எனக்கு ஐ ரியலி லைக் அசின் பிகாஸ் எனக்கு தெரியல அந்த கஜினி படத்துல இருந்தும் அவங்களோட
அவங்களுமே இந்த ஒரு படத்துலயும் அவ்வளோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். தட்ஸ் வாட் ஐ லைக் அபவுட் அந்த காலத்து ஹீரோயின்ஸ். வந்து ஒரு நேச்சுரல், அவங்க வந்து தே டூ ஹாவ் பிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அசனுக்குமே நீங்க அந்த ஜெயம் ரவி படத்துல பாத்தீங்கன்னா அந்த அவ்வளோ அந்த அந்த மலபார் பீடி சீன்லாம் பாத்தீங்கன்னா பிம்பிள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அழகு இருக்கும். அவங்க நடிக்கிறது தான் டாமினேட் ஆகுமே தவிர அவங்க லிப்ஸ் இப்படி இருக்கா, அவங்க நோஸ் இப்படி இருக்கான்ட்டுலாம் நம்ம அந்த டைம்ல நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம். இப்பதான் எல்லாரும் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க. என் கண் இப்படிதான் இருக்கணும், என் நோஸ் ஷார்ப்பா தான் இருக்கணும், என் லிப்ஸ் இப்படிதான் இருக்கணும்ட்டு. ஐ திங்க் என் ஸ்கின் கிளியரா இருக்கணும்ன்றதுல தான் இன்னைய ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப யூனோ கான்சென்ட்ரேஷனா இருக்கு தவிர we are not models. Main priority ஆக்டரா இருக்கும் போது we are just representing நார்மல் மக்கள் எப்படி வெளியில இருக்காங்களோ அதை ஒரு கதையா நாங்க நடிச்சு காமிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து பெஸ்டான ரெப்ரசன்டேஷனா நான் ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி தான் இருக்கணும். நான் வந்து ரொம்ப அழகாய் மாடல் மாதிரி இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது. ஸோ அதுல வந்து எனக்கு அசுன் ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் இந்த மாதிரி ஆயிடணும் அப்படின்ட்டு ஐ ஆல்வேஸ். இப்போ எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு? I'm very satisfied with my particular role in Leela. எனக்கு ரொம்பவே பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அந்த ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் இம்பாக்டே இல்லாத ஒரு சும்மா கூட வந்தாங்கன்ற கேரக்டர் இல்லாமல் ஷீ இஸ் ஹர் ஓன் சைடு. இப்போ என்னோட எஸ்பெஷலி எனக்கு என்னோட கசின்ஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்து ஆஃப்டர் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்வலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நல்லா பண்ணியிருக்க, மிருனால் நீ தான் தெரியுறா ஸ்க்ரீன்லன்றதை அவங்க வெரி இதில் நல்லா இருந்தேன். இதில் வந்து தே ஃபொகாட், இது வேற ஏதோ ஒரு கேரக்டராக பார்த்துட்டு அழுதுட்டேன் நான் கிளைமேக்ஸில். இது வந்து ஒன்ன மாதிரி இல்லை, இது வந்து இன்னொரு யூ பிளேட் சம் ஒன் எல்ஸ் அப்படின்ட்டு சொல்லும் போது that's when I thought okay fine ஃபர்ஸ்ட் ஏதோ உருப்படியா பண்ணியிருக்கோம் போல, எல்லாரும் என்ன மறந்துட்டு அதை வேற ஒரு கேரக்டரா பார்த்தாங்க சொல்லிட்டு. அதுதான் நான் வந்து இந்த கேரக்டர்ஸ்லயும் இப்போ த்ரிஷா மேமா இருக்கட்டும், அசின் மேமா இருக்கட்டும், நம்ம அவங்கள வந்து அந்த ஹீரோயினா பார்க்கல, அந்த கேரக்டர்ஸா பார்த்தோம். ஸோ அதுதான் நானும் ஐ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் ஆஸ் அ கேரக்டர். ஏன்னா லைக் யூ செட் 10 years down the line நானும் கல்யாணம் ஆயிட்டு போயிடலாம், இண்டஸ்ட்ரி விட்டு அவுட் சைட் போயிடலாம். ஆனா இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்ப கில்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு சூப்பர் ஹிட் ஆகுது. எல்லாமே அவங்கவுங்க ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவங்கவுங்க லைஃப்ல இருக்காங்க. பட் இன்னமும் அந்த விஜயா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷா அந்த கேரக்டரா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுதான் அதுக்கான தேடல்ல தான் நானும் இருக்கேன். அந்த தேடலை வந்து நீங்க வந்து பயங்கரமா பூர்த்தி பண்ணிருக்கீங்க லீலாவா அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றோம். இந்த ரோமியோவில் நடிச்ச அந்த ஜூலியட்க்கு எத்தனை ரோமியோக்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க டிக்டாக் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும்? அது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நான் சீரியஸா சொல்றேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நார்மல் காலேஜ் படிக்கிற பொண்ணாவும் இருந்திருக்கு, ஹீரோயினாவும் இருந்திருக்கு. எனக்கு சீரியஸா சொல்றேன், நார்மலா ஒரு ஃபேமஸா இல்லாத டைம்ல வந்த ப்ரொபோசல்ஸ் தான் ஆக்சுவலா நல்ல ப்ரொபோசல்ஸ், ஜென்யூனான ப்ரொபோசல்ஸ், நிறைய ப்ரொபோசல்ஸ். ஒரு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் நிறைய நமக்கு வருவாங்க, நம்மளை அட்மையர் பண்ணுவாங்க, ஃபேன் ஃபாலோவிங்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்படியே நம்மளை ப்ரொபோஸ் பண்ற வரைக்கும் வந்தாலுமே சில பேர் வந்து சும்மா வந்து எனக்கு ஃபேமஸான ஒருத்தவங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக பாதி பேர் வருவாங்க. ஜென்யூனா எதுவுமே இருக்காது நம்மளோட கேரக்டரை புரிஞ்சு. பிகாஸ் அவங்களுக்கு நம்ம கேரக்டர் என்னன்னே தெரியாது. நம்மள போட்டோஸ்ல பார்ப்பாங்க, நம்மள வந்து கேரக்டரா இதுல டிவிலயோ படத்துலயோ பார்த்திருப்பாங்க. பட் என்ன கேரக்டரா பார்த்து என்ன ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொபோஸ் பண்ணதுலாம் என்னோட காலேஜ் டைம்ல தான். இப்போ நாங்க இதையுமே வந்து கேட்போம். இப்போ உங்களுடைய கேரக்டர் தெரிஞ்ச, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரோமியோக்கள் யாராவது ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க? இல்ல, அதுதான் சொல்றேன், அப்படி யாருமே இல்ல. ஓ மை காட், இது யாருமே ப்ரொபோஸ் பண்ண மாட்டேன்றாங்க, அப்படி யாருமே இல்லன்னு சொல்ல வரேன். சோ இட்ஸ் சோ சேட். நீங்க நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அது வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பீப்புளை மீட் பண்றதா இருக்கட்டும், ஜென்யூனான ப்ரொபோசல்ஸ் வர. சும்மா வேணா சுத்தலாம், சும்மா ஜாலிக்கு டைம் பாஸ்க்கு இருக்குமே தவிர ஜென்யூனா நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நானும் வந்து ஸ்லோவா நடக்கும் போது நடக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். ஐ எம் நாட் சர்ச்சிங் ஃபார் இட். அதே மாதிரியே உங்களோட ரியல் செல்ஃபா இருக்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் வுட் யூ எக்ஸ்பெக்ட்? எனக்கு இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா நான் ஜென்யூனா வந்து ஓகே சொல்லிடுவேன்ப்பா, நான் அப்படியே ஃபிளாட் ஆயிடுவேன்
அப்படியே நான் ஆக்டராது இதாது நான் அப்படியே என்னோட செல்ஃபா நான் வந்து ஓகே சொல்லிடுவேன்னா எப்படி இருக்கணும்? somebody யாராவது அவங்களோட டைம், ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து அவங்களோட ஒருத்தவங்களோட டைம். எனக்கு மற்றபடி ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். ஒரு எனக்கு என்னோட லைஃப் ஜேர்னில எனக்கு ஒரு கோல் இருக்கு. என்ன ஃப்ரீயா எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வாட் எவர் ஷீ லைக்ஸ் அப்படின்ட்டு விட்டுட்டு எனக்கு என்னை வந்து லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாது. தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் அ கப்பிள். ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஐ எம் ஃபீலிங் லோன்லி பிகாஸ் என்னோட பார்ட்னர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி மேக்கிங் மணி ஆர் வாட் எவர் இட் இஸ். அது அப்போ தனியாவே நான் இருந்துட்டு போகலாம். ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு விஷயம். எனக்கான ஃப்ரீடம், எனக்கு அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன், எனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை லோன்லியா இல்லாத மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் டெய்லியும் ஹேவ் டு செக் ஆன் மீ. அந்த ஒரு இருந்தாலே ஐ வில் பி அப்சல்யூட்லி ஃபைன் வித் தட் பர்சன். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லிட்டீங்க. பட் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டேரெக்டாகவே கேட்டுட்டேன். உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ லவ்வர் இருக்கானே நான் கேட்காம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்டதுனால எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. இல்ல தேடிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்பலாமா? கண்டிப்பா. பிகாஸ் அதான் சொல்றேனே, இன்னைய காலகட்டத்துல வந்து எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுறாங்க. எல்லார்கிட்டயும் காசு இருக்கு. ஆனா யாருக்குமே டைம் இல்ல. யாருக்குமே ஜென்யூனா வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு கேர் பண்றதுக்கு அது இல்ல. எக்ஸ்ட்ரீமா எல்லாரும் வந்து நினைச்சதை வாங்கி தராங்க, இதெல்லாம் பண்றாங்களே தவிர பேசிக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். பேசிக்ஸ் தான் எனக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காதலி போலயே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா இது, ஆனா திஸ் இஸ் ஆல் பிரைஸ்லெஸ். the time is very priceless. இதெல்லாம் வந்து கொடுக்கிறது இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். லாயலா இருக்கணும், யூனோ, நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பிரைஸ்லெஸ். இது ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவுட் ஆஃப் பட்ஜெட். சினிமாலேயே வந்து நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க, மீட் பண்றீங்க, அங்க இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு செட் ஆகணுமே. எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஓகே தான், நீ யாரை வேணாலும் பண்ணிக்கோன்ட்டாங்க. பட் இப்போ எனக்கு ஐ திங்க் the more you age-ல உங்களோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிடும். நீங்க ரொம்ப தெளிவாகிட்டே வருவீங்களா. ஸோ இன்னும் கண்டிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். உங்களுக்கு தெளிவு ஜாஸ்தியாவ இந்த ப்ராசஸ் ரொம்ப, ஐ திங்க் நம்ம அந்த இன்னோசென்ட்டா எதுவுமே தெரியாத டைம்லயே வந்து நல்லா இருக்கான பார்க்க ஓகே அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணும். ரொம்ப நம்ம கொஞ்சம் தெளிவானதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் சரியில்லை, இப்படி பண்ணிட்டா எப்படி இது செட் ஆகும்ன்ற யோசனை தான் இப்படி இருக்கு. ஸோ இட்ஸ் பேட். ஐ திங்க் கல்யாணம் பண்ணா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே இன்னோசென்ட்டா இருக்கும் போது பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் மேம், என்ன அப்படின்னா வந்து நம்ம ரோமியோல வந்துட்டு ரொமான்ஸ் சீன்லாம் வரும் அப்படின்னோடனே நானே நடிக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு நான் தான் பேரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்க ஹீரோ வந்து இறங்கி வந்துருவாரு. அந்த மாதிரி ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த ரொமான்டிக் சீன்லாம் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சர்ல அதுதான். லைக் ஐ செட், எனக்கு when I took my parents decision itself, so அவங்களோட இதுவே when I took it so important, obviously என்னோட பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் ஆல்சோ ஐ வில் டேக். நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கவலை கிடையாது, என்னோட கெரியர் என்னோட பேஷன் கிடையாது, இட் ஆல்சோ மேட்டர்ஸ் டு மீ. அது பேலன்ஸ் அவுட் பண்ற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐ வில் சூஸ். பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்போ பீயிங் இன் ஹிஸ் ஷூ, இப்போவே இஃப் ஹீ வாஸ் அன் ஆக்டர் அண்ட் எனக்கு வந்து இஃப் ஐ எம் நாட் ஃபீலிங் குட் அபவுட் வாட் ஹீஸ் டூயிங், அவர் அதை சேஞ்ச் பண்ணிக்கவும் ரெடியா இல்லைன்னா ஐ வில் பி சோ ஹர்ட். ஸோ அதே தான் சேம் திங் கோஸ் ஃபார் ஹிம். நான் ஏதோ அதெல்லாம் உனக்காக என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு இஃப் ஐ எம் பீங் ஆல்ஃபா விமன் தட் வில் பி பேட் ஆஸ் அ கப்புள். ஸோ கண்டிப்பா ஐ வில் டூ ஆல்டரேஷன்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் லைக்கிங்ஸ் ஆர் விருப்பம். எனக்கு அதுதான் ஒரு சேஃபான ஜோன்ல இருக்கிற மாதிரி. ஐ திங்க் வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ரைட் நவ் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, அந்த மாதிரியான எதுவுமே இப்போ கிடையாது. ஸோ இட்ஸ் லவ்லி. த நியூ ரைட்டர்ஸ், நியூ டைரக்டர்ஸ் ஆர் டூயிங் சச் அமேசிங் ஜாப். அதனால இப்போ இட்ஸ் வெரி குட். நான் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிற சீரீஸ்ல கூட ஐ புட் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் தே வர் ரெடி ஃபார் இட். நான் இது பண்ண மாட்டேன், இப்படி இதுல நான் கம்ஃபர்டா இல்லை, அதுல நான் கம்ஃபர்டா இல்லை, இதுக்கு நீங்க சிஜி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. they were ready for everything. இல்ல நீங்க இதுதான் பண்ணி ஆகணும். நான் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், நான் உங்களை கிரியேட்டிவா எஃபெக்ட் பண்ண விரும்பல, நீங்க வேற ஆர்டிஸ்டுக்கு போங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் நீங்க whatever you're கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கு they will be ready to do that. இதே சரி இல்ல நீங்க நடிச்சா போதும், நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி we'll comfort you சொல்லிட்டு அவ்வளோ சேஞ்ச் பண்ற டெக்னாலஜியும் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் குட்.
அதனால ஐ கேன் ஆல்டர் அண்ட் சேஞ்ச். மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். எஸ் ஆஹா சூப்பர். அதே மாதிரி இப்ப சினிமால ஒரு ஆக்டருக்கே வந்து நார்மலா they don't want to repeat the roles. ஒரு ரோல் பண்றோம்னா திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைச்சா நிறைய பேர் வேண்டான்னுவாங்க. ஸோ யூ would also want to experiment roles. கிளாமர் ரோல்ஸும் வரும், இல்ல வந்து சட்டிலா ரூரல் கேர்ள் ரோல்ஸும் வரும், ஹோம்லி ரோல்ஸும் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் வரும். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன்ஸ் இருக்கா? ஒரு இன்டர்வியூல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க தெலுங்கு படத்துல கிளாமர் எதிர்பார்ப்பாங்க, அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் do you have any limitations? At this point நான் இருக்கிற மென்டல் ஸ்டேட்டுக்கு நெவர் சே நெவர் அந்த ஸ்டேட்டுக்கு நான் வந்துட்டேன். பிகாஸ் நீங்க வேற மைண்ட் செட்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ல அது ஆக்சுவலி கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு சினிமா பேக்ரவுண்டே இல்லாம நீங்க வேற ஒரு மைண்ட் செட்ல யூஸ் பண்ண இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் when you're on the floor, when somebody is saying this is what the script is, இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது you will feel right about it. ஸோ இன்னைக்கு நான் வந்து when I'm sitting in an interview and saying இது நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு a year later என்னோட லைஃப்ல நிறைய திங்ஸ் பார்த்துருக்கலாம். நான் டிராவல் பண்ணும்போது நிறைய திங்ஸ் கத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்தியால இந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நம்ம போடுற அதே ட்ரெஸ் வந்து நம்ம ஒரு வெக்கேஷன்ல இருக்கும்போது போட மாட்டோம். ஸோ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கும் சொல்ல முடியாது நான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடவே மாட்டேன். டக்குன்னு நீங்க ஒரு கோவா போயிட்டீங்கன்னா நீங்க சாரியோ இது சுடிதாரோ போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க ஒரு பிளேஸுக்கு போகும்போது தான் யூஆர் எக்ஸ்ப்ளோரிங், யூஆர் இவால்விங். ஸோ இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுலாம் அப்பதான் யூஆர் கெட்டிங் எஜுகேட்டட். ஸோ சினிமாவுமே அதுதான். நான் வந்து முன்னாடி ஐ வாஸ் ஆல்சோ ஹேவிங் மை ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் பண்ண மாட்டேன். பட் ஒன்ஸ் ஐ வென்ட் டு த ஃபீல்ட் அண்ட் சா ஓகே இது எனக்கு கரெக்டாக தான் தோணுது. இஃப் இட்ஸ் மேக்கிங் மீ கம்ஃபர்டபுள், நான் பார்க்குற ஒரே விஷயம் இது எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இந்த ட்ரெஸ் போடுறதுக்கும் இந்த சீன் பண்ணுறதுக்கும், ஆர் த பீப்புள் அரவுண்ட் மீ மேக்கிங் கம்ஃபர்டபுள். சில விஷயம் பார்த்தீங்கன்னா சீனா பார்க்கும்போது வந்து ரொம்ப வல்கராக இருக்கும், இது பண்ணவே முடியாது. பட் when the director is making sure எல்லாமே வந்து it can be done via CG or dupes and everything can be showed in a very aesthetic way na, then I'm fine. ஸோ அதனால தான் ஐ ஃபீல் லைக் நெவர் சே நெவர். அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி your evolved மைண்ட் செட் இது ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஐ மைட் டூ இட். அதே மாதிரி டிக்டாக் பண்ண உங்களுடைய சாங்கை வந்து எல்லாருமே ரீல்ஸ்ல ரிப்பீட் மோட்ல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்றப்போ நீங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சோஷியல் மீடியா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இட் கேவ் மீ எவ்ரிதிங். எனக்கு என்ன கொடுக்கல, எனக்கு நான் இங்கே உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் social media தான். I think everything has its own cons and pros and cons. அது நம்ம எப்படி நம்ம கிட்ட தான் இருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு. இது தப்பு, இதை பேன் பண்ணுங்க, அது தப்பு, அதை வந்து delete பண்ணுங்கன்றதுலாம் வந்து இட்ஸ் வெரி வெரி உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ட்டு உங்களை தான் நான் ப்ளேம் பண்ணுவேன். எனக்கு வந்து என்னோட கம்ப்ளீட் கெரியர், என்னோட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இன்னைக்கு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஐம் ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ்னா பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கரெக்டான வேலை யூஸ் பண்ணியிருக்கேன். அது இட்ஸ் given me a home. So அது இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் மீ. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபன்னான செக்மெண்ட், இதுவா அதுவா, திஸ் ஆர் தட். ஸோ ஏதாச்சும் ஒன்று தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும், ரெண்டும் அந்த மாதிரி அந்த பிரிட்ஜ்லேயே இருக்கக்கூடாது. ஓகேவா? லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே, லவ் மேரேஜ். தியேட்டர் போய் மூவி பார்க்குறதா இல்லை ஷாப்பிங்கா? தியேட்டர் போய் படம் பார்க்கறது. ஓகே. ஸ்கின் கேரா மேக்கப்பா? ஸ்கின் கேர். ஓகே. பிரியாணியா இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாச்சா? பிரியாணி. பிரியாணி. ஓகே. சிக்கனா மட்டனா? ஐயோ நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன். நாங்க வந்து ரோமியோல பார்த்துட்டு சமக்கட்டு கட்டுவாங்க நான்வெஜ் அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்ப சாப்பிட்டது அது நான்வெஜ் இல்லையா? இல்ல எனக்கு ஆக்சுவலா அந்த சீன்ல சிக்கன் பிரியாணி வச்சிருந்தாங்க. எனக்காக அந்த ஷார்ட்டை கட் பண்ணி அடுத்த நாள் வெஜ் பிரியாணியா வச்சாங்க. இந்த மாதிரி டெக்னிக்காலிட்டிஸ் தான் சொல்றேன். அவ்வளோ அட்ஜஸ்டபிளா மாறிட்டாங்க இன்னிய டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். ஸோ அன்னைக்கு சாப்பிட்டதே வெஜ் பிரியாணி தான். பட் நான் சும்மா அப்படியே பிரியாணி தான் அந்த மாதிரி. ஒருவேளை வந்து கைதி படத்துல வர மாதிரி லெக் பீஸ் கடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஏதாவது சிஜியா, அதாவது சோயா சாப் அப்படி வச்சு சோயா சாப்பை சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வச்சுட சொல்றேன். ஓகே. வெஸ்டர்ன் வேர் ஆர் இந்தியன் வேர்? இந்தியன். ஓகே. க்ளோதிங்கா இல்ல ஆக்சஸரீஸா? ஏதாவது ஒண்ணுதான். க்ளோதிங் தான். ஓகே. 6 feet tall கையா இல்ல 5-10 feet கையா?
இதுல என்ன டிஃபரன்ஸ்? பெரிய ஒண்ணும் டிஃபரன்ஸ் ஹைட்டே மேட்டர் இல்லைங்க. இல்ல உங்களுக்கு உங்களோட டாலா இருக்கணுமா உங்களோட ஹைட் என்னோட டாலா இருக்கணும். என்னோட டாலா இருக்கணும். டாலா தான் இருக்கணும். அட்லீஸ்ட் என் ஹைட்ல இருக்கணும். என்னோட ஷார்ட்டா இல்லாம இருந்தா போதும். ஓகே. மெது வடையா மசால் வடையா? மெதுவடை. ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். Yes, ஓகே. yes. டீயா காஃபியா? காஃபி. காஃபி ஃபில்டர் காஃபியா? எனி இல்ல பிளாக் காஃபின்னு சொல்லிடாதீங்க. நோ பிளாக் காஃபி எல்லாம் கிடையாது. ப்ராப்பர் மில்க் சுகர் காஃபி. நோ பிளாக் காஃபி, நார்மல் காஃபி. ஓகே. பெங்களூர் மசாலா தோசை இல்ல கீ தோசை? எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு சம் பீப்புள் என்ன இதுக்காகவே பிடிக்காம போயிடும். பட் எனக்கு பெங்களூர் ஸ்வீட் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். ஐ எம் அ வெரி பெங்களூர் மசாலா தோசா கேர்ள். அதனால எனக்கு பெங்களூரோட தோசை, இட்லி, வடை எல்லாமே பெங்களூர் ஃபேன் கேர்ள். ஓகே. பண்ணிருக்கீங்களா வீட்ல? எனக்கு பண்ணலாம் தெரியாது. பட் நீங்க பெங்களூர்ல எந்த ஹோட்டல்ல போனாலுமே வந்து they'll have the sweet சாம்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த தோசையுமே வந்து திக்கா கிறிஸ்பா இருக்கும். அதனால எனக்கு பெங்களூர் தோசையோட ஹியூஜ் ஃபேன் நான். இங்கேயே சென்னையில வந்து நான் தேடி தேடி போய் எங்க பெங்களூர் சாப்பாடு பண்றாங்க? ஈட்டிங் சர்க்கிள்ஸ், அப்புறம் நிறைய உப்ப விஹார், அது 2-3 இடம் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு பெங்களூர் தோசை ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சென்னையா பெங்களூரா? ஐயோ சத்திய சோதனை. பாண்டிச்சேரிங்க. போகாது. எனக்கு இது சத்தியமா என்னால சூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு அதாவது இது பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. பெங்களூர்ல தான் எங்க அப்பா அம்மா இருக்காங்க. நான் வளர்ந்தது ஃபுல்லா பெங்களூர். இப்போ நான் எனக்கு கெரியர் கொடுத்து நான் இருக்கிறது ஃபுல்லா சென்னை. இப்போ ஐ காட் அ ஹவுஸ் இன் சென்னை. ஸோ ஐ எம் செட்டில்ட் இன் சென்னை. இப்போ நான் எங்க, எனக்கு பெங்களூர்ல ஒரு வீடு இருக்கு, சென்னையில ஒரு வீடு இருக்கு. நான் எதன்ட்டு சூஸ் பண்ணுவேன்? ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டும் என் வீடு தான். அதனால ஓகே. சிஎஸ்கேவா ஆர்சிபியா? சிஎஸ்கே. அதெல்லாம் சிஎஸ்கே தான். ஓகே. ஓகே. இதுக்கு வந்து நீங்க பயங்கரமான ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. தமிழ் சினிமாவா தெலுங்கு சினிமாவா? ஐ திங்க் a more கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் வந்து தமிழ்ன்றதுனால தமிழ். பட் வந்து ஐ ஹாவ் டு டெல், நம்மள ரொம்ப ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா பாத்துக்கிறது வந்து தெலுங்கு சினிமா. தேர் அமேசிங். ஒரு ஆர்டிஸ்ட வந்து டேக் கேர் பண்றதுல நாம ஒரு விஷயம் கேட்டோம்னா அதுக்கு 10 மடங்கா தே வில் டேக் கேர். அவ்வளோ ஒரு நல்ல ஹோட்டல்ல இருக்கும் எல்லாமே சொல்றேன். ஒரு நம்மள செட்ல ட்ரீட் பண்ற விதத்துல இருந்து அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த ஆடியன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் வெரி பீங் நேச்சுரல். அண்ட் ஆல்சோ எனக்கு பிகாஸ் ஐ எம் தமிழ், எனக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கும் போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு டயலாக்ஸ் மாற்றினாலுமே எனக்கு ஐ கேன் ஏபிள் டு பிக் அப் தட். அதனால அகேன் இந்த மாதிரி இதை ஐ கான்ட் ஆஸ் அன் ஆக்டரா 2 இடத்துலயும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். ஃபைனல் இதுவா அதுவா கேள்வியில 10 years down the line ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ட்ரஸா இல்ல ஒரு பிசினஸ் விமனா? I think business women, but also I will act, it'll be much helpful to market my business. இது நல்ல ஐடியாவா இருக்கு. So அதனால definitely I want to do business. Okay. I can be the boss lady and control everything, but I also want to do cinema for the love for cinema that I have. And நீங்க அத marketing wise யோசிச்சீங்கன்னா it'll also be good for my business. நீங்க பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன ஒரு பிசினஸ் மைண்ட்ல பேசுறாங்க. நாங்க இன்ஜினியரிங் குரூப்ல, அதனால எப்பவுமே டீ கடை வைக்கலாமா அப்படியே போட்ட பிளான். அப்பத்துல இருந்தே இந்த இது பண்ணுவோம், டீ கடை வச்சிடலாமா பேசாம, எந்த ஏரியால உள்ள வேலை செய்யறதுக்கு பதிலா வெளியில இருக்கவங்க நிறைய சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் பண்ணதுனால we keep researching what to do, what not to do. அதுல வந்து இந்த ட்ரெஸ், இந்த பர்டிகுலர் மேக்கப்லாம் நாங்க தேடினதுல because I'm an actor, I can collaborate with a corporate company. I can become a brand ambassador ஒரு மார்க்கெட்ல ஷேர் வேணா வாங்கலாம். மத்தபடி என்னால புதுசா வந்து ரிலையன்ஸோ டாட்டாவோ ஓபன் பண்ற அளவு I don't have the legacy. பட் மத்தபடி I can start something small and hope for it to become big. இதெல்லாம் நாங்க நல்ல பதிலா இருக்கு. ஏன்னா பாலிவுட் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து மேக்கப் பிராண்ட் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல க்ளோதிங் பிராண்ட் ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்க சொன்னது ஆக்சுவலா வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து இந்த இன்டர்வியூ ட்ரெண்ட் ஆகும். நீங்க அந்த பிசினஸ் வந்து ஆரம்பிப்பீங்க, நம்மளோட வீடியோ அப்படியே அப்படின்னு ட்ரெண்ட் ஆகும். ஆனா நாங்க நினைச்சோம் மேம் வந்துட்டு இந்த நாள் உன்னோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கிடைக்காம போன அந்த ஹேர் ஆயில் ஆட் மாதிரி வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படி வருவீங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி என்னோட இல்ல இமேஜினேஷன் அது இருந்துச்சு. வந்து இப்போ இட்ஸ் எனிவேஸ் ஆல் திஸ் ஆட்ஸ்லாம் இட்ஸ் எனிவே ஹேப்பனிங் பேராஷூட் அது இதுன்ட்டு இப்போ வர்றதுலாம் ஓகே தான். பட் நானே ஓனரா இருக்கணும்ட்டு விரும்பும் போது அது இன்னும் டைம் இருக்கு. அதே மாதிரி மேம் இந்த மாதிரி கதைகள்லாம் என்ன வந்து சூஸ் பண்ணிக்குதுப்பா. என்னன்னே தெரியல. என்ன தேடி வர ஸ்டோரிஸ்லாம் இது மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ற ஸ்டோரிஸ் அப்படின்னா என்ன ஸ்டோரிஸ் உங்களை தேடி வருது? ஆக்சுவலா எனக்கு எனக்கு டே ஒன்ல இருந்தே ஐம் வெரி கன்ஃபியூஸ்ட். எனக்கு எப்படி ஏலியன் ரோல் என்னது ஏன் தேடி வந்தாங்கன்ட்டு இது வரைக்கும் எனக்கே தெரியாது. எதுக்கு என்ன தேடினாங்க? ஒரு ரோலையுமே நான் கேட்பேன். இது எதுக்கு எனக்கு நீங்க குடுக்குறீங்க? லைக் என்ன ஆங்கிள் இருந்து நீங்க நான் இந்த கேரக்டரா உங்களுக்கு தெரியுறேன் சொல்லிட்டு. எனக்கு ஒரு கேரக்டரும் கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கும். ஏன் எதுக்கு சூஸ் நான் எதுக்கு பண்ணீங்க? சரிப்பட்டு வருவேன்னு சொல்லுங்கப்பா. ஆமா. ஸோ ஐ டோன்ட் நோ. இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன் எனக்கு இப்படி அமையுதுன்றதும் எனக்கு ஐ ஆல்சோ ஹேவ் ஃபீலிங் நான் ஒரே மாதிரி கேரக்டர்ஸும் இது வரைக்கும் பண்ணல. சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு மாதிரி இருந்தது. எம்ஜிஆர் மகன்லாம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் வில்லேஜ் சைட்ல இருந்தது. அப்புறம் எனிமில பாத்தீங்கன்னா அது சிங்கப்பூர்ல படிக்கிற ஒரு பொண்ணு. அப்புறம் ரோமியோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இட்ஸ் லைக் சென்னை கேர்ள், ரகெட் கேர்ள். இப்போ அடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் வெரி ஃப்ரீ ஸ்பிரிட்டட் இன்டு டிப்ரெஷன் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். எனக்கு அது அண்ட் ஆல்சோ எனக்கு அது பண்ண பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒரு கேரக்டர் ரொம்ப நார்மலா நாம ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸி. செட்டுக்கு போய் ஏதோ ஒன்று பேச சொல்லுவாங்க, நார்மலா பேசிட்டு வந்துரும். பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு நாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என்ன எதுவுமே டிஃப்ரெண்டா பண்ணலையே அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். பட் இந்த சில கேரக்டர்ஸ் ஆர் வெரி சேலஞ்சிங். எனக்கு அப்படியே நர்வஸாவே இருக்கும், வயிறுலாம் கலக்கும். அன்னைக்கு போய் இதை எப்படி பண்ணி முடிக்க போறோம்னு. ஆனா அதை பண்ணி முடிச்சு எல்லாரும் குட்ன்னு சொன்னோடனே நிம்மதியா போய் தூங்குவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி என்னை சேலஞ்ச் பண்ணிக்கிற ரோல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் வருது, எதனால வருதுன்னு எனக்குமே தெரியாது. அதே மாதிரி யூல் பி ஹேவிங்ல ஒரு ட்ரீம் ரோல், ட்ரீம் டைரக்டர் கண்டிப்பா இவரோட கொலாபரேட் பண்ணியே ஆகணும்பா அப்படின்னா எந்த டைரக்டர், என்ன மாதிரியான ரோல்? கௌதம் வாசுதேவ் மேனன் சார். பிகாஸ் அவர் ஒரு படத்துலயும் அந்த விமெனுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் எஸ்தெட்டிக் ஷாட்ஸ் வச்சிருப்பாருல்ல. நாட் ஜஸ்ட் ஃபார் த பியூட்டின்னு கிடையாது. நீங்க அவரோட படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான ட்ரெஸ்ஸோ இல்லைனா ஃபேன்சியான ஹேர் மேக்கப்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க மணிரத்னம் சாரும் இருக்கட்டும், மணிரத்னம் சார் அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் 2 பேரோட படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது விமனை வந்து அவங்களோட த மோஸ்ட் அன்ஃபில்டர்ட் செல்ஃபாக காமிச்சிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் ஒரு பிம்பிளை காமிச்சாலும் அதில் ஒரு அழகு இருக்கும், காலை காமிச்சாலும் அதில் ஒரு அழகு இருக்கும். ரொம்ப க்ளீன், நீட், டீசெண்டாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐ லைக் இந்த மாதிரி டைரக்டர்ஸோட படத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அலைபாயுதே, ஷாலினி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் ஃப்ரிஸியாலாம் இருக்கும். ஆனால் அது அழகாக டுவெல் ஆகும்போது அவ்வளோ ஒரு அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேச்சுரலாக எப்படி பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறது, அந்த எனி டைரக்டர் லைக் தட் ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் தெம். ஆக்டர், டைரக்டர் சொல்லியாச்சு. ஆக்டர் தட் யூ வாண்ட் டு ஒர்க் வித்னா எல்லாருமே. பட் எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு at least be in a set where Fahad Fasil is acting. Though he's in Super Deluxe, I didn't get to meet him. Because I am just எப்படி இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாருன்றதுதான் ஐ am just struck. இப்படி எப்படி நடிக்க முடியும்ன்றது வந்து ஐ வாண்ட் டு ரியலி வாட்ச். கூட நடிக்கிறனோ இல்லையோ அட்லீஸ்ட் அவர் நடிக்கிற அன்னைக்கு போய் செட்டில் நான் இருந்து பார்க்கணுன்றதுல ஐ எம் வெரி ஈகர். பட் மற்றபடி I like to watch and observe things. அதனாலே I want to act with all the actors, so I see how they're off camera, what they're doing, எப்படி இந்த எனர்ஜி லெவல்ல மெயின்டைன் பண்றாங்க. especially for actors who are completed a long period of time in cinema. It's very easy for this generation to get bored. ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலே உங்களுக்கு போர் அடிச்சு வேற கம்பெனிக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல டெய்லியும் எழுந்த சினிமா தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படி என்ன சாப்பிடுறாங்க, என்ன ஆட்டிடியூட்ல இருக்காங்கன்றத ஐ லைக் டு அப்சர்வ் தட். அதனால ஐ வாண்ட் டு ஆக்ட் வித் எவ்ரிபடி.
ஆஹா சூப்பர். சூப்பர். Yeah. ஒரு டிக்டாக்ல இருந்து தான் ஒரு லைஃப் வந்து கிரியேட் ஆச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ வந்து அதே நேரத்துல எந்த அளவுக்கு உங்களை கொண்டாடுறாங்களோ சில பேர் வந்து ட்ரோல் பண்ணவும் Yeah, செய்றாங்க இல்லையா? yeah, yeah. அந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்கா? வந்தத பார்த்து நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருக்கீங்க? நிறைய வந்திருக்கு. இனிஷியலா ஆக்சுவலி இட் வாஸ் லைக் அ கிராஃப். எடுத்தோனே வந்து இந்த டப் ஸ்மாஷ் பண்ற டைம்ல ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அன்எக்ஸ்பெக்டடான ரைஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடான ரைஸ் ஆஃப் பிரேசஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது குறையல, ஐயோ 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 அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு தாக்கம் வந்துடும். அது அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா அது டிப்ரெஷன்ல போக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஐ வாண்ட் டு லிவ் அ பெட்டர் லைஃப்ன்ற ஒரு கோல் நமக்குள்ள நம்ம தேடல் இருக்கும்ல. இல்ல வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் லைஃப். இத ஒரு கமெண்ட்ஸ் கம்மியாகுது, ஃபாலோவர்ஸ் கம்மியாகுதுன்றனால நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மள ப்ராக்டிக்கலா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு நல்ல கம்பெனியா இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது நம்ம சில படங்கள் பண்ணும்போது அதுக்கான சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், சில நெகட்டிவ் கமெண்ட் வரும். when the comment is like ஒரு என்ன சொல்றது, there is also like good criticism. நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இதை நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம ட்ரெயின் பண்ணாலும் நம்ம the way you look or the way you act, deliver a certain thing, நம்ம இதை பெட்டர் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு லிமிட்டேஷன்ல இருக்கும்போது ஐ எம் ஃபைன் வித் தட். அது அந்த பீரியட்ல யூ வில் ஃபீல் பேட். பட் ஓகே, அட்லீஸ்ட் தேர் புஷிங் யூ டு ஒர்க் ஹார்டர், பெட்டர். எல்லாமே 10மே பாசிட்டிவ் வந்தா எனக்கு ப்ராப்ளி ஐல் பி நான் ஹெட் வெயிட், ஓ ஐ எம் சூப்பர், நான் உலகத்திலே நம்பர் 1. அப்படி இல்லாம ஐ திங்க் தீஸ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆக்சுவலி குட், தோ இட் மேக்ஸ் யூ ஃபீல் பேட். ஸோ அதனால நான் அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் தான் சொல்ல விரும்பிக்கிறேன். பிகாஸ் அவங்க தான் வந்து என்ன இவ்வளோ தூரம் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணுன்ற தேடலுக்கும் கூப்பிட்டு வந்தாங்க. பிகாஸ் சர்டன் படம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கேரக்டரா, இதுல எதுக்கு பண்ணீங்க, இதுக்கு நீங்க டப் ஸ்மாஷ்லேயே இருந்திருக்கலான்ட்டு திட்டினவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது தான் சரி அப்ப நல்ல படம் பண்ணணும், அப்ப நல்ல படம் பண்ணணுன்றதை நான் கோலா செட் பண்ணேன். கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஐ ஆம் அப்சல்யூட்லி welcoming those comments. So அப்பதான் I can grow, இல்லனா I can't. Super. Yeah. அதே மாதிரியே when you are acting, இந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பா என்னமா நடிக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு நம்ம ஒரு டஃப்பான ஒரு ஹெல்தி காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி ஆக்டர்ஸ்னா யார் யார்? ஹெல்தி எல்லாம் கொடுக்க முடியாது. விக்ரம் சார் கோப்ரால நடிக்கும் போது இதெல்லாம் என்னால முடியாது, பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் இருந்தது. If not for Fahad Fasil, I will say Vikram sir. எனக்கு good thing, fortunately நான் பார்த்துட்டேன், அவர் கூட இருந்து பார்த்துட்டேன். How he is off screen, he is an amazing person. அந்த மாதிரி ஒரு opportunity is like my lifetime, எனக்கு ஒரு achievement தான். Because Vikram sir வந்து how welcoming he is of these new talents. சில பேர் வந்து அவங்க சூப்பரா இருப்பாங்க, அவங்கள பத்தி மட்டும் தான் பேசிப்பாங்க, அவங்க எப்படி பெர்ஃபெக்ட்டா அவங்கள பிரசன்ட் பண்ணிக்கணும்ன்றதுல மட்டும் தான் இருப்பாங்க. விக்ரம் சார் வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்கிற எல்லாருமே சூப்பரா பண்ணணும் சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே போய் இன்டராக்ட் பண்ணுவாரு. நீங்க இது இப்படி பண்ணலாம், நீங்க அதை அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஒருத்தவங்களையும் அவர் வந்து ஷார்ப் பண்ணி பெட்டர் ஆக்குவாரு. That's amazing quality of him. And அவர் நடிக்கிறதே I was like எப்படி இப்படி நடிக்கிறாருன்ற மாதிரி தான் அப்படியே, like I said, I'm an observer. அப்படியே பார்த்து வாவ் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அமேசிங். அந்த மாதிரி அவர் மாதிரிலாம் ஆக முடியாது, அட்லீஸ்ட் நான் பார்த்து நான் ரசிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சூப்பர். அதே மாதிரி நீங்க வந்து டைரக்டரோட கார்பன் காப்பியா சொன்னதை மட்டும் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸா, இல்ல வந்து உங்களோட ஸ்டைல்ல தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு வெரி டம் லைக் தட். நானே சம்டைம்ஸ் ஐயோ அறிவே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கேன். பிகாஸ் ஒருத்தவங்க வந்து என்ன சொன்னா நான் அப்படி அதை செய்வேன். பெருசா ஒன்றும் கிரியேட்டிவா வந்து உள்ள இருந்து எடுத்துட்டு வானா எனக்கு என்ன எடுத்துட்டு வர்றது எனக்கு தெரியலையே அப்படிதான் சொல்லுவேன். அது தெரியல. அதனால டப் ஸ்மாஷ்ல இருந்து வந்த ஒரு இதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ அசின் இப்படி பண்ணாங்களா அதே காப்பி அடிச்சு நான் பண்ணுவேன், இப்போ டைரக்டர் இப்படி பண்ண சொல்றாங்களா அதே காப்பி அடிச்சு நான் பண்ணுவேன். அவர் ரெஃபரன்ஸ் கூட எனக்கு லைக் இப்போ ரெஃபரன்ஸ் காமிச்சு நீங்க இப்படிதான் ஆடணும் இப்படிதானா அதே காப்பி அடிச்சு நான் பண்ணிடுவேன். அதோட பெஸ்ட்டா அப்படியே கார்பன் காப்பி மாதிரி பண்ணிடுவேன். தவிர உள்ளார இருந்து எதுவும் வராது. சில பேர் சொல்லுவாங்க நாம் இப்படி சொன்னோம் அதோட அவங்க வேற ஒண்ணு போட்டு செஞ்சாங்கன்ட்டு, அதை எப்படி வேற செய்யறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் எந்த கடையில இருக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் எனக்கு திங்க் பண்ணவே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுப்பேன், ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு யோசிப்பேனே தவிர அந்த மொமெண்ட்ல என்ன இப்படி பண்ண சொன்னா நான் அது மட்டும் தான் பண்ணுவேன்.
அதை எப்படி பெஸ்ட்டாக 100% கொடுக்கறதுன்னு தான் கான்சன்ட்ரேஷன் போமே தவிர இந்த டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி பண்ணலாமான்றதுலாம் லைக் ஐயோ எனக்கு அறிவே இல்லை, யோசிக்கவே முடியலன்ட்டுலாம் நானே நிறைய வாட்டி Okay. யோசிச்சிருக்கேன். என்ன சொல்றாங்களோ அது மாத்திரம் தான் பண்ணுவேன். ஒருவேளை கார்பன் காப்பியா பண்ணதுக்கு அப்புறமும் கூட வந்துட்டு டைரக்டர் ரீடேக்மா இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நான் 100 எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து குமார் ராஜா சாருங்க. அவர் எங்களை வந்து 100 இருந்தாலும் எதுக்கு பண்றோன்னே தெரியாது, ஆனா பண்ணிக்கிட்டே இருப்போம். அவருக்கு மட்டும்தான் தெரியும். கொஷினே பண்ண மாட்டீங்களா? நோ, எனக்கு நடிப்பு தான் ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன கூப்பிட்டு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, 100 வாட்டி பண்ணணுமா, 100 வாட்டி பண்ணும் போலன்ட்டு நானும் ஒன் மோர்னு பண்ணிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு டேக் ஓகேன்னு எதுக்கு இது ஓகே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஓகே பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். ஸோ சொன்னதை ஐ டூ லைக் அ பப்பெட். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எவால்விங் லைக் ஓகே. அதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே நம்ம பெட்டரா எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஐம் ஸ்டார்டிங் டு திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆஃப்டர் ஆக்டிங் கிளாஸ் அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் மோர் போயிட்டு இருக்குன்னா ஓகே ஒன் மோர் நானும் செஞ்சுட்டே இருப்பேன். இல்ல நீங்க இது கொஞ்சம் பிச் ரேஸ் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிச் மேல போகும். and they'll be like okay fine. அவ்வளவுதான், that's all. அதே மாதிரி ஷூட்டிங்க்கு என்னைக்காச்சும் தெரியாம லேட்டா போயிட்டோம், ஐயோ நம்ம லேட்டா வந்துட்டோமேப்பா நைஸா அப்படியே ஓடிடலாம் கேரவனுக்குன்னு நடந்திருக்கா அந்த மாதிரி எல்லாம் இதுவுமே ஏதாச்சும்? ஒரே ஒரு வாட்டி தான் நடந்தது. that is also for Super Deluxe because Okay. there was some timing confusion. ஒரு ஏடி வந்து எனக்கு ஒழுங்கா சொல்லல ஒரு சம்திங் லைக் தட். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல நான் லேட்டா வந்துட்டேன். அப்போ ஒரு திட்டு வாங்கினேன் பாருங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில இன்னைய வரைக்கும் எனக்கு ஒரு டைமிங் கொடுத்துட்டா காலையில எழுந்தோடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அன்னைக்கு திட்டு வாங்கணும், எனக்கு திட்டு வாங்கிட்டா ஐ ஃபீல் சோ பேட். எனக்கு நான் கரெக்டா இருக்கணும் என்னோட இதுல. யாராவது ஒன்று சொல்லிட்டு அதை நீட் அண்ட் யூனோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு இதுல ஐம் வெரி ஒப்செசிவ் டிஸார்டர் லைக் தட். எனக்கு ஒழுங்கா கம்யூனிகேஷன் வராததுனால தான் நான் லேட்டா போனேன். அதுல ஒரு திட்டு வாங்கினேன் பாருங்க, அதை வந்து நான் இன்னமும் மறக்கவே மாட்டேன். நான் லைஃப்லயே வாங்கின அதாவது ஷூட்டிங்ல வாங்கின திட்டு அது மட்டும்தான். அது வந்து அதுக்கப்புறம் நான் லேட்டா போனதே கிடையாது என் லைஃப்ல. Okay. இன்னைய வரைக்கும் ஐம் ஆல்வேஸ் பஞ்சுவல். கரெக்டா அப்படியே ஏதாவது லேட் ஆனாலும் இட்ல அகேன் பி பிகாஸ் ஆஃப் த மிஸ்கம்யூனிகேஷன். அதை நான் ஒழுங்கா கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அப்புறம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் கரெக்டா தான் இருந்தேன்ற மாதிரி. ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ரீம்லி பஞ்சுவல். என் சைட்ல இருந்து யாரும் நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ஐ பி வெரி கான்ஷியஸ். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன படங்கள்லாம் வரிசையில வச்சிருக்கீங்க மேம்? இப்போதைக்கு ஐம் ஒன்லி லிசனிங் டு ஸ்கிரிப்ட்ஸ். ஐம் வெரி கான்ஷியஸ். இந்த எஸ்பெஷலி ரோமியோக்கு அப்புறம் இந்த அப்ரிசியேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஐ காட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணது வந்து ஒரு ஹை அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இனிமேவும் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து யூனோ அப்ரிசியேஷன் கிடைக்கணும். அதனால சும்மாலாம் வந்துட்டு போகிற ரோல்ஸ்லாம் செய்யக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப பெக்யூலராக இருக்கேன். லிசனிங் டு அ லாட் ஆஃப் குட் ஸ்கிரிப்ட்ஸ். And அடுத்து நான் currently working is the web series that I'm doing and that's amazing. அதுமே like I said it's one great story. It's a tale. அது எனக்கு வந்து வேரியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் இட் இஸ் அகேன் இட்ஸ் ஓன் கேரக்டர். என்னோட ஷேடு கொஞ்சம் கூட அதில் வராது. பீப்புள் வில் வாட்ச் இட் லைக் that girl, not okay Mrinalini இதை பண்ணிருக்காங்கன்னு பார்க்காம it will be as a character that I'm extremely proud of doing it. அதுக்கப்புறம் I haven't officially announced anything, so it's all நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வெப் சீரிஸ்க்காக. அண்ட் கண்டிப்பா. ரொம்ப அழகா பப்ளியா கியூட்டா கேஷுவலா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ஆக்சுவலா டைம் போனதே தெரியல, அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. டெஃபினட்டா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். Thank you for Thank having you. me. Thank you. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் காலை மலர் ஷோ ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அதே வந்து அடுத்ததான் உங்களுக்காக வந்து குரு பயிற்சி பலன்கள் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு காலை மலர் நிகழ்ச்சியில நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது நான் உங்க நர்மதா மற்றும் பவித்ரா. பாய்.